ஒரு சீடன் குருவை அணுகிச் சென்று, குருவே, இறந்த பிறகு வாழ்க்கை நமக்கு தொடர்கிறதா? இறந்த பிறகு நாம் என்னவாகிறோம் அப்படின்னு கேட்கிறான். குரு சீடனை அழைத்து, இங்க வா, ஒரு எரிகிற நெருப்பை காண்பித்து, இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுல்ல, அந்த விளக்கை காண்பித்து, இந்த நெருப்பு எங்கிருந்து வந்துச்சு, இந்த தீ எங்கிருந்து வந்தது? அவன் தெரியல அப்படின்றான். பிறகு அந்த நெருப்பை அணைத்து விட்டு, இந்த நெருப்பு எங்க போச்சு, இப்போ எப்படி போச்சு, இந்த நெருப்போ இந்த தீயோ எப்படி வந்தது, எப்படி போச்சு? அவனுக்கு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியவில்லை குருவே என்று சொல்லுகிறான். அதற்கு அந்த குரு சொன்னார், நீ எங்கிருந்து வந்தாய், எப்படி வந்தாய், எங்கே போக போகிறாய் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்காதே, அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்காதே. கடவுள் உனக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை நீ எப்படி வாழலாம் என்று சிந்தித்துப்பார். தீ எப்படி வந்தது, எப்படி போனது அப்படின்றத பத்தி யோசிக்காத. இந்த தீயினை கொண்டு நீ எந்த நல்லதை செய்ய முடியும், இந்த தீயினை கொண்டு எதையெல்லாம் நாம் நல்லபடியாக உணர்ந்து கொள்ள முடியும், நம் வாழ்க்கையில் கட்டமைக்க முடியும், அவற்றை சரியாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு யோசி. அதுதான் நமக்கு நல்லது. ஆம் பிரியமானவர்களே, சில நேரங்களில் தேவையில்லாத விஷயங்களை பற்றி எல்லாம் பேசி பேசி நம்முடைய மனதை குழப்பிக் கொள்ளுகிறோம். நம்முடைய மனதை ஒரு போராட்டத்திற்குள் இழுத்து செல்லுகிறோம். நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். மனசுல சந்தோஷமே இருக்கிறது இல்லை. கிடைத்திருக்கிற வாழ்க்கை, கிடைத்திருக்கிற வாய்ப்பு, நமக்கு இருக்கின்ற திறமைகள், இவற்றை பயன்படுத்தி கொண்டு நல்ல முயற்சிகளை செய்து கடினமான உழைப்பை உழைத்து அதன் வழியாய் வாழ்க்கையில நாம முன்னேறணும் இல்லையா, வெற்றி பெறணும் இல்லையா, நம்மால் முடிந்ததை நம் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் அல்லவா? அவற்றை நாம் சிந்தித்து பார்க்கணும். இந்த இடத்தில் பரிசேயர்களும் சதுசேயர்களும், இந்த மறைநூல் அறிஞர்கள், இவங்க எப்ப பார்த்தாலும் இயேசுவோடு வாதாடி கொண்டே இருக்கிறாங்க. இயேசு கூட எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாங்க. இயேசுவை எப்படி பழி போட்டு அவர் மீது ஒரு வீண் பழியை சுமத்தலாம் அப்படின்றதுல அவங்க குறியா இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறாங்க, எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீர் பெரியவனோ கேட்கிறாங்க. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆபிரகாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன். ஆனா அவங்களுக்கு புரியல. ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? இயேசு ஆண்டவர் இப்போது என்னோடு இருக்கிறார். இயேசு அற்புத அதிசயங்களை செய்கிறார். என்னை நல்லவனாக மனமாற்றுகிறார். என் வாழ்க்கையை அவர் சீர்தூக்கி பார்த்து நல் வழியை எனக்கு காண்பிக்கிறார், நல்ல ஆசீரை எனக்கு கொடுக்கிறார். அதை தான் அவன் உணர்ந்திருக்கணும். பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கு அது பத்தி கவலை இல்லை. இயேசு தன்னோடு உடனிருப்பதையும், குருடர்கள் பார்வை பெறுவது, ஊனமுற்றவர்கள் நலமாவது, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சுகம் கொடுப்பது, இறந்தவரை உயிர் பெற்றச் செய்வது, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பது, சிறைப்பட்டோருக்கு விடுதலை தருவது என்கிற ஒரு உன்னதமான மேன்மையான இறையாட்சி பணியை இயேசு ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. ஆபிரகாமுக்கு போயிட்டாங்க அவங்க. எங்க தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவரோ? தேவையில்லாத ஆராய்ச்சி தேவையாது நமக்கு. ஆண்டவர் சொல்றார் இல்லையா, என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தையில் அவங்க நம்பிக்கை வைக்கலையே. இன்றைய முதல் வாசகத்தில் பாருங்க, ஆபிரகாம் கடவுளை பணிந்து வணங்குகிறார். கடவுள் அவருக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுப்பதை முதல் வாசகம் சுட்டி காட்டுகிறது. உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே, எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். ஒரு மனிதனோடு எத்தகைய உறவை மேற்கொண்டு அவர்களுக்கு இறை ஆசீரை கடவுள் தருகிறார் பாருங்க. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையராக்குகிறேன். மிக பெரிய அளவில் உன்னை பழுகச் செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவார்கள். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருடனும் என்றும் உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். கடவுள் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்துகிறார்.
நான் உன் கூட மட்டும் இல்லை, மாறாக உன்னுடைய தலைமுறை தோறும் நான் அவர்களோடு உடன் இருப்பேன், அவர்களுக்கு ஆசி வழங்குவேன், அவர்களை பாதுகாத்து வழி நடத்துவேன். ஆனால் நீ என்ன செய்யணும்? என் கட்டளைகளை நீ கடைபிடிக்கணும், என்னுடைய வழிமுறைகளின்படி நீ நடக்க வேண்டும், என்னுடைய நீதியின்படியும் முறைமைகளின்படியும் நீ ஒழுக வேண்டும், உன்னுடைய பிள்ளைகளை அந்த வழியில் நீ வளர்க்கணும். ஆண்டவருடைய வழி நடத்துதலை, அவருடைய பாதுகாப்பை உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடுக்கணும். கடவுள் மீது இருக்கிற அந்த அச்சத்தை, கடவுள் மீது இருக்கிற அந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை உனக்கும் உனக்கு பின்வருகிற உன்னுடைய பிள்ளைகளுக்கும் நீ உறுதிப்பட எடுத்து சொல்லி அந்த நம்பிக்கையில வளர்க்கணும். கடவுள் சொல்றாரு. ஆனா இந்த உண்மையை, இந்த ஆசீர்வாதத்தை நாம உணர்ந்திருக்கிறோமா? நாம எவ்வளவு ஆசீர்வாதங்களை கடவுள்கிட்ட இருந்து பெற்றிருப்போம்? யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றிருப்போம் இல்லையா? நாம, நம்ம குடும்பம், நம்முடைய சூழ்நிலை, நாம் செய்து கொண்டிருந்த வேலை, இன்னைக்கு நம்முடைய குடும்பம் மாறி இருக்கிற நிலை, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எடுத்து சொல்லி இருக்கிறோமா? கடவுள் நம்மளை எப்படியெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கிறார் பத்தியா? கடவுள் நம்மளை எப்படியெல்லாம் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் பார்த்தீங்களா? கடவுள் நமக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார் பார்த்தீங்களா என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கை, விசுவாசத்தை, கடவுள் தந்த ஆசீர்வாதத்தை நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறோமாங்க? சிந்திச்சு பாருங்களேன். அதை விட்டுட்டு தேவையில்லாத கற்பனைகளை, தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து மனக்கண் முன்பாக நிறுத்தி புலம்பிக் கொண்டிருப்பது, குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு நிலையை உருவாக்குவது, ஒருத்தர் மற்றவர்களுக்கிடையே இருக்கின்ற பூசல்களை முன்னிறுத்தி அந்த இடத்துல சண்டை சச்சரவுகளுக்கும் குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முன்னுரிமை தருவது, ஆசீர்வாதத்தை உணராமல் பிரச்சனைகளை தூக்கி பிடித்து கொண்டு குழப்பங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தா எப்படிங்க ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், எனக்கு நன்மைகள் செய்கிறார், என் குடும்பத்திற்கு அவர் எல்லா விதமான சகல நன்மைகளை செய்கிறார் என்று நம்மளால உணர முடியும்? சிந்தித்து பாருங்க. அற்புதமாக இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க நாம் முன்வருவோம். ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் எப்பொழுதும் உறுதிபட நிலைத்திருக்க முன்வருவோம். அதன் வழியாய் ஆண்டவரே நம்மை எல்லா விதங்களிலும் ஆசீர்வதிக்கிறார், வழி நடத்துகிறார், நம் தேவைகளை உணரச் செய்கிறார், நம் தேவைகளை அவர் நிவர்த்தி செய்கிறார் என்கிற உண்மையை நாம் மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதன் வழியாக ஆபிரகாமுக்கு தந்த அந்த ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளாகிய இன்றைக்கு நமக்கும் தருகிறார் என்கிற உண்மையை உணர்வோம். அந்த மகத்துவமான உண்மையை உணர்ந்து கடவுளுக்கு இந்த நாளில் நன்றி சொல்லி ஜெபிப்போமா?